விழுப்புரம் மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாலையில் நடந்து சென்று பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். தமிழ்நாடு முழுவதும் மாவட்டந்தோறும் கள ஆய்வு செய்து வரும் முதலமைச்சர் விழுப்புரம் மாவட்டத்தில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அதன் அடிப்படையில் திண்டிவனம் அருகே உள்ள ஒலக்கூர் பகுதியில் செயல்படும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்தார். அப்போது படுக்கை வசதி, மருத்துவமனை ஊழியர்களின் வருகை பதிவு, நோயாளிகள் பதிவேடு ஆகியவை குறித்து ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ஆய்வுக்கு பிறகு திண்டிவனம் புறப்பட்ட முதலமைச்சர் திடீரென காரை விட்டு இறங்கி சாலையில் நடந்து சென்று பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார். மாற்றுத்திறனாளிகள் பலரும் முதலமைச்சரிடம் மனு அளித்த நிலையில் அவர்களின் கோரிக்கை மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து திண்டிவனம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் ஸ்டாலின் பங்கேற்றார். தொடர்ந்து விழுப்புரம் சென்றடைந்த அவர் மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதனிடையே 1987ஆம் ஆண்டு இடஒதுக்கீட்டு போராட்டத்தின் போது போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியான 21 பேரின் தியாகத்தை போற்றும் வகையில் வழுதரெட்டி கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள மணிமண்டபத்தை முதலமைச்சர் இன்று திறந்து வைக்கிறார். மேலும் அங்கு கட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமியின் நினைவு அரங்கத்தையும் திறந்து வைக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.